பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 33, 34, 35, 36 வசனங்கள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன சொல்ல இருக்கிறார்? நாம் சற்று நேரம் சிந்திப்போம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு எட்ட முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு மகிமையாக இருக்கிறது. அதோட ஆழத்தை யாராலும் மெஷர் பண்ணவே முடியாது. அவருடைய அறிவு, ஞானம், ஐஸ்வர்யம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். நியாய தீர்ப்பு, நியாயாதிபதியாய் அவர் நியாயம் தீர்க்கிற தேவன். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாது, கற்பனைக்கு எட்டாத அவ்வளோ ஒரு ஆராய்ந்து நம்மளை நம் வாயில் சொல் பிறவா முன்னே அதை அறிந்திருக்கிற தேவன். அப்போ எப்படியப்பட்ட ஆராய்ந்து அறிகிற அந்த அறிவை உடையவராக இருக்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். கடைசி நாட்களில் இந்த வசனத்தின்படி தான் நம்மளை நியாயம் தீர்ப்பார். நாம் வசனத்துக்கு நடுங்குறலாக இருக்க வேண்டும். வசனத்தின்படி நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அப்படியாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் நம்மண்டையில். பாருங்க, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். வழிகள் அவாந்திர வழிகளில் நீரூற்றை உண்டாக்கின வறண்ட நிலத்தில் நீரூற்றை உண்டாக்கின தேவன். அவாந்திர வழிகளை உண்டாக்கின தேவன். ஒன்றுமே இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்ட வாசலாக இருக்குன்னா ஒரு வழியை புதிதாகவே ஏற்படுத்துவார். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். செங்கடல், இதில் எங்கே போக முடியும்னு பார்த்தா செங்கடலை இரட்டாக பிளந்து வழியை உண்டாக்கின தேவன். எப்படி? அப்போ அவருடைய வழிகள், அவருடைய பிளான் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அல்லேலூயா. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தை, அவர் என்ன நினைக்கிறார் என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? அவருக்கு யாராவது ஆலோசனை சொல்ல வேண்டுமா? அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, மகிமையின் தேவன், வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். அவருக்கு யார் ஆலோசனை கொடுக்க முடியும்? பாருங்க, தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தைய அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? அவருக்கு யார் என்ன கொடுக்க முடியும்? அவர்தான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், எல்லாத்துக்கும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவருக்கு யார் என்ன கொடுக்க முடியும்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அல்லேலூயா. சகலமும், இந்த உலகத்தில் இருக்கிற மரம், செடி, கொடி, புல், பூண்டு, கண்மலைகள், எரிமலைகள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் எல்லாம், சகலமும், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், எல்லாமே சகலமும் அவராலும் அவர் மூலமாயும். சகலமும் அவரால் தான் உண்டாக்கப்பட்டது, அவர் மூலமாக தான் உண்டாக்கப்பட்டது, அவருக்காகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. ஆமென். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். எப்படியாப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன்! இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவ்வளவு சர்வ வல்ல தேவன். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது.
பாருங்க, எல்லாமே இந்த மரம் செடி புல் பூண்டுகள் எல்லாம் ஆண்டவரை துதி செலுத்துகிறது. இயற்கையெல்லாம் ஆண்டவருக்கு துதி செலுத்தி கொண்டிருக்கிறது. மனுக்குலம் அவருடைய சாயின்படி அவருடைய ரூபத்தின்படி மனுக்குலத்தை தேவன் உண்டாக்கினார். ஆனால் மனுக்குலம் மட்டும்தான் தேவனை அறியாமல் தன் இஷ்டப்படி ஆண்டரை மறந்து உலக மாமிசம் பிசாசுக்கு அடிமைப்பட்டு தன் இஷ்டப்படி சுயநலமாக வாழ்கிற அநேக மனிதர்கள் உண்டு. ஆனால் நாம் எப்பொழுதும் இந்த சிந்தையோடு இருக்க வேண்டும். ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய சிந்தையோடு சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக என்று சொல்லி ஆண்டவருக்கு எப்போதும் நாம் துதி செலுத்துவர்களாக, எப்போதும் நன்றி செலுத்துவர்களாக, நாம் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் நடக்கும்போதும் படுக்கும்போதும் எல்லா வேலைகளும் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நம்மளை கொண்டு இயேசு கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை பற்றி அவருடைய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்ப நாம் எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. நாம் இந்த உணர்வோடு பாருங்க, ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவை பிள்ளைகளை, உங்களை ஆண்டவர் அவ்வளவாய் நேசிக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி அறிந்துள்ளவர்களோடு நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இவ்வளவா எங்களை பாதுகாத்து காத்து வருகிறீரே அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீங்கள் இடைப்பட்டீர்கள் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தினீங்கப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே ஆகஸ்ட் மாதத்தின் 24ஆம் தேதியை காணும்படியாக எங்களுக்கு ஜீவனை தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. அப்பா, எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்திரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உண்மை போல அனுதினம் எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர், வணைந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களை ஷேப்பன் பண்ணி உண்மை போல எங்களை மாற்றி கொண்டிருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஐஸ்வர்ய ஞான அறிவு எவ்வளோ ஆழமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அதை தியானிக்க அப்பா எங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் மூளை அளவு பத்தாத ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் ஐயா. உங்களுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சிந்தையை அறிந்தவன் யார் ஆண்டவரே? அப்பா, உமக்கு ஆலோசனை சொல்ல யார் ஆண்டவரே இருக்காங்க ஆண்டவரே? அப்பா, உமக்கு ஆண்டவரே முந்தி பதில் கொடுப்பதற்கு யார் ஒருத்தர் கிடையாது ஆண்டவரே. அப்பா, நீர் சகலத்தையும் ஆண்டவரே எல்லாமே உம்மாலே ஆண்டவரே அப்பா உருவாக்கப்பட்டது ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே உமக்காகவே மூலமாகவே அப்பா நீர் உருவாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே. எல்லா துதி கனமகியும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அபிஷேகம் ஆண்டவரே, அக்கினிமயமான நாவுகளாலே ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. உமக்கென்று வேறு பிரித்து ஆண்டவரே அப்பா நீர் பிரித்து எடுத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களை காண்கிறவர்களும் உண்மை காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவர் உண்மை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ அப்பா எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். நீங்களே எங்களை ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா. இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் ஓட உழைக்க நீர் பலனையும் சத்தத்தையும் தருமுடியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஒன்றரே அப்பா குடும்பத்திலும் ஆண்டவரே அப்பா சொந்த பந்தங்கள் உறவினர்கள் இணைஜன பந்துக்கள் எல்லாரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல அப்பா அதிகாரி கண்களை தயக்கடைக்கு கிருபை செய்யுங்கப்பா. சமாதான தேவன் இந்த நாள் முழுவதும் சமாதானமாக எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. தீங்குக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து ரசிங்க ஆண்டவரே. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து ரசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்பட்டுகிற எல்லா அந்தகாரத்து கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீர் அப்படியே அப்பா இந்த ஜபத்திற்கு ஆசீர்வதித்து பதித்தருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன்.